Hi friends, welcome to Sathakitech. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம பிசி லேப்டாப்ஸில் அஃபெக்ட் ஆகியிருக்க வைரஸை எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது, அதுவும் லேப்டாப்ஸை அல்லது அந்த ட்ரைவ்ஸை ஃபார்மேட் பண்ணாமல் எப்படி நம்ம ஃபைல்ஸை வந்து சேஃபாக நம்ம பேக்கப் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பிசி அல்லது லேப்டாப்ஸ் வந்து வைரஸால் அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அதிகபட்சமாக அதை ஃபார்மேட் பண்ணால் மட்டும் தான் அதை வந்து கிளியர் பண்ண முடியும். அப்படியே நம்ம ஃபார்மேட் பண்ணாலும் அந்த ஃபைல்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து வைரஸ் வந்து இருக்கும். நம்ம எத்தனை பேக்கப் எடுத்தாலும் அந்த ஃபைல்ஸில் வந்து வைரஸ் வந்து ரிமூவ் ஆகாது. ஸோ அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது, அதுவும் ஈஸியாக ஃப்ரீ டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறப்ப தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே காஸ்பர்ஸ்கை வைரஸ் ரிமூவல் டூல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட் லிங்காக வரும். ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டவுன்லோட்ஸையும் கிளிக் பண்ண தேவையில்ல, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். அதை மினிமைஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட்ஸ் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் வந்து ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாகவே வந்து ஃபைல் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஃபைல் ரன் ஆகும்போது 2 கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கேட்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அக்செப்ட் கொடுத்துருங்க. அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இனிஷியலைசேஷன் ஆகும். ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் இந்த மாதிரி வெயிட் பண்ணணும். இது ஒரு 200 MBக்கும் கீழே தான் இருக்கும் இதில் மெமரி சைஸு. ஸோ வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டூல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பேராமீட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். பட் இதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை வந்து சிஸ்டமில் இருக்க லோக்கல் டிஸ்க் சிடி இதை மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்டர்னலாக கையில் வச்சுருக்க, அதாவது பென்ட்ரைவாக இருக்கட்டும், ஹார்ட் டிஸ்காக இருக்கட்டும், அல்லது மெமரி கார்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த ஒரு டிவைஸையும் நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்கேன் பண்ணி அதில் இருக்க வைரஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் நம்ம வந்து ஸ்கேன் பண்ண போகிறோம். இப்போ மை கம்ப்யூட்டரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணால் இதுதான் அந்த ட்ரைவு, அதாவது நம்ம ஸ்கேன் பண்ண போகிற எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸ். ஓகேங்களா, இந்த ட்ரைவ் பார்த்தீங்கன்னா எஃப். ஓகே, இப்போ நீங்கள் சேஞ்ச் பேராமீட்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே எத்தனை ட்ரைவ் இருக்கோ எல்லாமே காட்டும். இதில் எஃப் ட்ரைவை தான் நம்ம வந்து ஸ்கேன் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா, இது வந்து டிஃபால்ட்டாக வந்து இந்த 3 இடத்துல வந்து டிக் ஆகிருக்கும். இது என்னன்னா நம்ம லேப்டாப்ஸ் அல்லது பிசியில் இன்ஸ்டால் ஆகியிருக்க விண்டோஸோட ட்ரைவ்ஸ் தான் இது, அதாவது அந்த டைரக்டரி. இதை நீங்கள் அன்டிக் பண்ணிடலாம். சப்போஸ் உங்கள் லேப்டாப்ஸ் பிசி வந்து லோக்கல் டிஸ்க் சி அல்லது டியில் இந்த மாதிரி எந்த ஒரு ட்ரைவில் நமக்கு வைரஸ் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு தெரியுதோ அதை நாம் கிளிக் பண்ணி இதே போல் ஸ்கேன் பண்ணிக்கலாம். இப்போ நான் எஃப் ட்ரைவை வந்து ஸ்கேன் பண்ணுறேன். இப்போது டிக்கெட் கொடுத்தாச்சு, ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஸ்டார்ட் ஸ்கேன். ஸ்டார்ட் ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறது வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் டிவைஸ் தான், அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்கேன் ஆகிரும். இதே ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து 500 GB அல்லது 1 TB அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 30 to 1 hour அந்த மாதிரி ஆகும். சப்போஸ் ஆகும்போது வந்து சம்டைம்ஸ் வந்து சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஏன் அப்படின்னா அது வந்து த்ரெட் வந்து ஃபைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்கேனிங்கை வந்து கண்டினியூ பண்ணிக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேனிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஸ்டோரேஜ் டிவைஸில் எந்த ஒரு வைரஸுமே கிடையாது. த்ரெட் வந்து 0 தான் 3மே. சப்போஸ் அதில் வந்து
வைரஸ் வந்து இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து ஸ்கேன் பண்ணி முடித்ததும் ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் அந்த டூல்லையே. அப்போ எத்தனை த்ரெட், அதாவது எத்தனை வைரஸ் வந்து டிஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி 1 by 1 வந்து காட்டும். அதில் 3 ஆப்ஷன்ஸ் வந்து வரும் இதில் காட்டியிருக்க மாதிரி. இதில் அந்த ஃபைல்ஸுக்கு நேராக டெலிட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் வந்து பெர்மனெண்ட்டாக வந்து டெலிட் ஆகிரும், நம்ம சிஸ்டம் வந்து சேஃப் ஆகிரும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஸ்டோரேஜ் டிவைஸில் இருக்க ஃபைல்ஸை வந்து ஈஸியாக பேக்கப் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஈஸியான வழி. இன்னொன்று என்ன, இந்த டூல் வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான். ஸோ ஈஸியாக நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம ஃபைல்ஸை வந்து பேக்கப் பண்ணி வச்சுக்கலாம். இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், சம்டைம்ஸ் வந்து ஆன்டிவைரஸை வந்து வைரஸ் இருக்க லேப்டாப் அல்லது பிசியில் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிசி லேப்டாப்ஸில் இருக்க வைரஸ் வந்து அந்த ஆன்டிவைரஸை இன்ஸ்டால் பண்ண விடாது, அதை வந்து பிளாக் பண்ணும். ஸோ இது மூலமாக நம்ம ஈஸியாக ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஆன்டிவைரஸை வந்து பெர்மனெண்ட்டாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் டெக் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.